ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்செக்ஸ் இன்றைக்கி நல்ல ரேலி, ஒரு 1000 பாயிண்ட் சம்திங் ரேலி. ஆனால் ஒன்று என்னென்னா ஸ்லோ ரேலி, ஒரு அக்ரெசிவ் ரேலி கிடையாது. நார்மலாக ஒரு ஸ்டேபிளாகி நல்ல ரேலி கொடுத்துருந்தோம். புட் சைடு வந்து ஒன்றுமே மூமெண்ட்டே இல்லை. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 74,253, ஹை வந்து 75,499, லோ வந்து 74,158. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 75,418. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் தான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதன்படி பார்க்க நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது 75,400. 75,400 கால் ஆப்ஷன்ஸ் 282, புட் ஆப்ஷன்ஸ் 240, டோட்டலாக ஒரு 522 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 75,682, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 75,922. இப்போ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 75,160, சப்போர்ட் 2 74,878. இது நம்ம ப்ரெடிக்ஷன் படி இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 75,421. ஸோ நம்ம கால்குலேட் படி 75,421க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு தான் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நம்ம எஸ்டர்டே, அதாவது நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே லாஸ்ட் ட்ரேடிங், அதாவது இன்றைக்கி ஹைக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக கால் ஆப்ஷன்ஸ் என்ட்ரி கொடுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ வால்டைல் அதாவது சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கால் பையர்ஸு செவனியன் வேடிக்கை பார்க்குறது சிறந்தது. அது மாதிரி பார்த்து ப்ரெடிக்ஷன் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் விக்ஸு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து 21 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் அதிகமாக இருந்தாலே டவுன் சைட் ரேலி இருக்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனால் நல்லா மார்க்கெட் ஹையில் இருக்குது. ஸோ ஹையில் இருக்கும்போது கொஞ்சம் காசிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.